ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பற்றி தான் ஃபஸ்ட் எடுத்துனே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரானு. இது என்னென்னா நம்ம ஃப்ரெண்டு ஃபார்ம்லேருந்து கொண்டு வந்தது. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்குது, எடுத்துக்கோங்க, எடுத்து போட்டு பாரு கடையில் அப்படின்னு. அப்படி சரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா சரி வாங்கி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ இது என்னென்னா ஃப்ளோரான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஆசைக்கு வளர்க்குறது. ஸோ அதுக்கு கிராஸ் ப்ரீட் பண்ணும்போது ஒரு லைனேஜ் இருக்கும், அது மாதிரிங்க. ஸோ ஃப்ளோரான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சரி எனக்கு அது மாதிரி வேணாம். ஸோ அவர் கொடுக்குறதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. எப்போயுமே நான் வாங்கி போடும்போது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹம்ப் ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். நான் ஃபஸ்ட் எடுத்துனே சொல்லிடுறேன், ப்ரைஸ் சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 வருதுங்க, அதையும் சொல்லிடுறேன். அதே மாதிரி இது வந்து கொரியர் கிடையாதுன்னு அதை சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொரியர் கிடையாது, கடை இந்த டேங்க் கோசர் எடுத்து போடுறது. இது பாருங்கள் இந்த அளவுக்கு ஹம்ப் இருக்குது பாருங்கள். என்ன ரீசன்னு சொல்லிடுறேன். இது வந்து நினச்சி ரொம்ப 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 பெரிய சீஸுங்க, அதையும் தெளிவாக சொல்லிடுறோம். ரொம்ப பெரிய சீஸு, கவர் கிழிச்சிடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ அந்த கிலோ கணக்கில் சொல்லிடலாம். அது அவ்வளோ இருக்காது, ஒரு 1/2 கிலோ பக்கம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு 1/2 கிலோ பக்கம் வந்து 500 கிராம் கிட்ட வந்துடும். ஸோ அதனால் கொரியர் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் இம்பாசிபிளானது தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேறு ஃபிஷஸ் என்ன ப்ரோ, ஸோ செனகல் இருக்குது. ஸோ செனகல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அல்பினோ விடோ பேர் 25 ரூபா வரும். பிளாக் கோஸ்ட் இருக்குது, பேர் வந்து 420 ரூபா. அதே மாதிரி ஒருத்தர் என்கிட்ட வீடியோ கேட்டார். ஸோ அவருக்கோசம் ரொம்ப சாரி, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ அமுச்சு விடவே இல்லை. ஸோ அவர் நம்பர் கரெக்டாக மிஸ் ஆகிடுச்சு, இல்லாட்டி நான் அவருக்கு எல்லாத்தையும் அமுச்சு விட்ருவேன். அதாவது பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் சண்டே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் பண்ணேன். எங்களால் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ண முடியலைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மெசேஜ் முடிஞ்சதுனால சண்டே தான் பண்ணியிருப்பேன். நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை நம்பரு. சரி நானும் கம்முன்னு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டிங்க மிக்கி மவுஸ் பிளாட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபா சம்திங் அந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஐ டெட்ரா. அதே மாதிரி மீன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இறக்குதுன்னுவாங்க. இந்த மீன் கேரண்டி, நான் வேணால் கேரண்டியே தரேங்க. இந்த மீன் வந்து இறக்கவே இறக்காது, நீங்கள் டிஷ் தண்ணியில் கூட வளர்க்கலாம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. நிறைய பேர் தண்ணி மாற்ற சொல்ல போனால் தண்ணி மாற்ற சங்கடமாக இருக்கும். தண்ணி மாற்றாட்டி இந்த மீன் நல்லா சர்வே ஆகுங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் என் கடையில் சும்மா அந்த இது எதுக்கோசரம் வச்சுருக்கேன்னா, நிறையவே மீன் இறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வந்து கேட்டாங்கன்னா இந்த மீனை ரெஃபர் பண்ணுவேன். பட் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனை யாரும் அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமையில். ஸோ சொல்ல வேண்டியது இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன, ஸோ அதுக்கப்புறம் கப்பியில் வந்து கீழே வச்சுருக்குங்க. ஸோ கடையில் இருக்க கப்பி. ஸோ அடுத்த மௌலி. ஸோ மௌலி வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபா வருது பேர். ஸோ கௌரவமி பேர் 45 ரூபா. அதுக்கப்புறம் வேறு என்ன, கலர் வீடை வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து 55 ரூபா வரும். அதுக்கப்புறம் ஜெயின் கௌரவமி பேர் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபாய்க்கிட்ட சேல் பண்ணுறேன். 90 ரூபாய் 80 ரூபாய் எக்ஸாக்டாக தெரியல, மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொய் இருக்குது. ஸோ கொய் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே சேல் ஆகிடுச்சு. ஏஞ்சலு, ஸோ ஏஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வச்சுருந்தோம், இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் சேல் ஆகிடுச்சு. இப்போதைக்கு ஏஞ்சல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாப்ஸ்டரு. ஸோ லாப்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 420 ரூபா பேர் வரும். அதுக்கப்புறம் க்ரீன் டைகர் வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபா வரும். நார்மல் டைகர் 45 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் இது சிச்லெட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேரே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா வருது. 100 ரூபா 120 ரூபா வரைக்கும் பெருசு சின்னது ஓரளவுக்கு எல்லாமே மீடியம் பண்ணி 100 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஏஞ்சல் இருக்கலே பெரிய ஏஞ்சல். அதே மாதிரி ஏஞ்சல் கொரியர் இல்லைங்க. நேற்று ஒருத்தங்க எங்கள் அண்ணாட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, நான் உங்களுக்கு போட்டு விட முடியல. ஆனால் எத்தனை கவர் போட்டால் கிழிக்குதுங்க, கவர் கிழிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வேணாம், நான் உங்களுக்கு போல் வேறு போட்டு விட்றேன்னு சொல்லிடுறேன் அப்படின்ட்டேன். கவர் கிழிக்குதுங்க. ஸோ ஏஞ்சல் வந்து ரொம்ப கவர் கிழிக்குது. இது வந்து இருக்கலே பெரிய ஏஞ்சலுங்க. ஸோ ப்ரீடிங் சைஸ் ஏஞ்சலு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஃப்ரெண்டு தான் அனுப்பிச்சி விட்டார். ஃப்ரெண்டு அனுப்பிச்சு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சேல் இல்லையோ. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் கடையில் போனாவே இதை பார்க்கலாம்டா. நான் இன்றைக்குமே லாப்ஸ்டர் எடுக்கிறதுக்கு காரணம் இதில் எனக்கு பெரிய இன்கமோ, இன்றைக்கி நான் சொல்கிறேன், எத்தனை வீடியோவில் வேணால் சொல்லலாம், பெரிய இன்கம் ஜென்ரேட் ஆகாது. ஏன்னா லாப்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சாகாத கேட்டகரி தான். எதுக்குன்னா இன்றைக்கி கடைக்குள்ள வராங்களா, இதை பார்த்தோன்னா ஒரு 5 நிமிஷம் நின்றுவாங்க. பாரு இது இன்னும் இப்படி இருக்குது. ஸோ அதுதான் மேக்ஸிமம் எல்லா கடையில் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே அப்படிங்களாம். பட் நான் எங்கள் கடையில் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸ்பைரல்னா நேற்று ஆக்சுவலாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேங்க. ஸ்பைரல்னாவே இல்லை, அந்த அளவுக்கு சேலு. இன்றைக்கி எவ்வளோ தூரம் அடிக்க வச்சுட்டு பாருங்க. ஏன்னா அந்தளவுக்கு சேலு. ஸ்பைரல்னால் ஆல்மோஸ்ட் டாப் மோஸ்ட் சேல் ஆகிட்டு இருக்குங்க. நான் ஏன்னா மேலே ஃபுட்டு வந்து நான் கசகசன்னு வச்சுருக்க மாட்டேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெஃபர் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்டிமம் ஃபுட்டு நான் நேற்றுக்கு அப்டேட் பண்ண வீடியோ காமிக்கிறேன். அப்புறம் இதை அப்லோட் பண்ணுறேங்க. ஏன்னா அப்படின்னா தான் தெரியும் வேரியேஷன் என்னென்னு. ஆப்டிமம் ஃபுட்டு தீர்ந்துச்சு. ஸோ இது மாதிரி நல்லா சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. ஆப்டிமமில் இப்பயே சொல்கிறேன், ப்ரோ என்கிட்ட காசு நிறையா இருக்கும், மீனுக்கு நல்லா ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படின்னு. நான் ரெகுலராக ஃபீட் பண்ணுற ஃபுட்டு எதாவது கொடுக்கணும்னா
மைக்ரோபில் ட்ரை பண்ணுங்கள். எல்லா மீனுக்கும் ரொம்ப நல்லது. டெட்ரா வெரைட்டி, ஸோ அது மாதிரி கோல்டு ஃபிஷ்ஷு, கப்பி, ஸோ எதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நல்லா தண்ணி வந்து கலங்கப்படுத்தாது. மேக்ஸிமம் ஆப்டிவ் ஃபுட்டே அதுதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேணும்னா சொல்லுங்கள். ஹீட்ரு இருக்குது. ஸோ ஹீட்ரு, ஸோ டாப், ஐயோ அண்ணா வேறு இது எத்தனை கிராம்னு பார்த்து சொல்ல சொன்னார். ராயல் ஃப்ளோரான் ஃபுட்டு இருக்குங்க. ஸோ ராயல் ஃப்ளோரான் ஃபுட்டு ஓகேங்களா? ஸோ இது இருக்குது. ஸோ எல்லா மேக்ஸிமம் ஃபுட் வெரைட்டி என்னென்ன ஃபிஷஸ்க்கு தேவையோ அது வாங்கி வச்சுருப்பேன். ரொம்ப வெரைட்டி இருக்காது. இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரைவாம், இந்த ஆர்டிமியா, அந்த இது, ஸோ அந்த மாதிரி சின்னதாக நான் இது பண்ணுறேன். ஆர்டிமியா டேப்லெட் இருக்குங்க. என்கிட்ட 2 மாத்திரை 35 ரூபா வருது. ஸோ இந்த ராட்டன தூரி நல்லா சேலு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க ஃபிஷஸ் எல்லாமே இருக்குது. கடை அப்டேட்டு இதுதான். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி இது இந்த டேங்க், இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை கழுவி கிட்டத்தட்ட பல நாள் ஆகுது. பல நாளோட கிட்டத்தட்ட மாத கணக்கில் ஆகுது. பட் எல்லாமே நல்லா தான் சர்வே ஆகுதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ரொம்ப தண்ணியை போட்டு கலகலப்படுத்தினேன். ஃபஸ்ட்டு கழுவணும். இந்த தொட்டியை மட்டும் கழுவே முடியலைங்க. எல்லா தொட்டியும் கழுவிடுவோம். இந்த தொட்டியை மட்டும் கழுவே முடியல. பார்க்கலாம் இதுக்கு என்ன நேரம் வரும் போகுதுன்னு தெரியல. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடையிலேயே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கப்லான்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க வந்து வேணால் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ என் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.